மக்களே, நாம் வாழ வேண்டுமா என்று நிறைய தடவை நமக்குள்ளே கேள்வி எழும். ஆம், இது சரியான கேள்விதான். ஆனால் நாம் எதற்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள். நீங்கள் வாழ வேண்டும் ஏனென்றால் நாம் மானிடப் பிறவியாக இந்த பூமியிலே அவதரிக்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் கட்டாயம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எந்த ஜீவராஜிகளையும் கடவுள் படைப்பதில்லை. அதை போலத்தான் நம்மை மனிதனாக படைத்திருக்கிறார் என்றால் அதற்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் உண்டு, காரணமும் உண்டு. ஆக யோசித்து பாருங்கள். நாம் இந்த நாட்டில், இந்த இடத்தில், இந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணங்கள் உண்டு. காரணமில் இல்லாமல் எதையுமே கடவுள் செய்வதில்லை. நாமும் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. அப்படித்தானே? யோசித்து பாருங்கள். நீங்கள் பசித்தால் சாப்பிடுகின்றீர்கள், தாகமெடுத்தால் தண்ணீர் குடிக்கின்றீர்கள், ஓட வேண்டும் என்று நினைத்தால் ஓடுகின்றீர்கள், நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நடக்கின்றீர்கள், நண்பனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவனை பார்க்க செல்கின்றீர்கள், மனைவிக்கு நல்ல உடுப்புகளோ ஆபரணங்களோ வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். பிள்ளை பிறந்துவிட்டால் அவர்களுக்கு வேண்டிய துணிமணிகள், படிப்புக்கு வேண்டிய புத்தகங்கள் மற்றும் அவர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்வதற்கு வேண்டிய வாகனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து வைக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, நமக்கு பிறகு நம் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காகவும் நீங்கள் சேர்த்து வைக்கின்றீர்கள். இதற்கு ஏன் சேர்த்து வைக்கின்றீர்கள்? உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக. அதன் பிறகு மெடிக்கல் பாலிசி என்று சொல்லுவார்கள். அதை ஏன் எடுத்திருக்கின்றீர்கள்? ஏனென்றால் திடீரென்று உடம்புக்கு ஆகவில்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்காக, அதற்கு தேவைப்படும் பணத்திற்காக நீங்கள் பாலிசி எடுத்திருக்கின்றீர்கள். எல்ஐசி பாலிசி என்று கூறுவார்கள். அதுவும் எதற்காக நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள்? உங்களது பாதுகாப்பிற்காக. ஆக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் உங்களை அறியாமலே அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆக நாம் இந்த பூமியில் மானிட வடிவில் உருவெடுத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? ஆக அதை பற்றி நீங்கள் குழம்ப வேண்டாம். குழம்பி மனதை கெடுத்து கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கும் வேலையை நீங்கள் செய்யுங்கள். நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கும் முன்னரே பகல் முடிந்து இரவாகி விடுகின்றது. நீங்கள் தூக்கத்தில் அதை மறந்து விடுகின்றீர்கள். காலை விழித்து எழுந்தவுடன் திரும்பவும் ஒரு புதிய சிக்கல், அதாவது பிரச்சனை, கஷ்டங்கள் வருகின்றது. அதை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று அன்றைய தினம் முழுவதும் போராடுகின்றீர்கள். முடித்தீர்களோ முடிக்கவில்லையோ, வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு தூங்கி விடுகின்றீர்கள். அதை மறந்து விடுகின்றீர்கள். உங்களால் போன வருடம் ஜனவரி 1ஆம் தேதி 3 மணிக்கு நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தீர்கள் என்று உங்களை கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆக
மறக்கும் சக்தியை கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் தான் நாம் கஷ்டம் என்று நம் மனதை குழப்பிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றோமே தவிர கொஞ்ச நாளில் அந்த கஷ்டத்தை மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் அதைவிட ஒரு பெரிய கஷ்டமோ பிரச்சனையோ குழப்பமோ வந்து விடுகின்றது. ஆக பழையதை நினைத்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் முடிந்ததுதான். அதனால் உங்களுக்கு எந்தவித பயனும் இருக்காது. ஏனென்றால் ஒருவன் உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் உங்களை இன்சல்ட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்திருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் மறந்து விட்டான். நீங்கள் அதையே நினைத்து மனதை குழப்பிக் கொள்கின்றீர்கள். அண்ணன் தம்பியிடம் நீங்கள் உதவி கேட்கின்றீர்கள். அவர் செய்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். அவர்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் மனம் நொந்து நம் அண்ணன் நமக்கு உதவி செய்யவில்லையே என்ற எண்ணத்திலே நீங்கள் வாழ்கின்றீர்கள். அதனால்தான் உங்களது நரம்பு நாடி எல்லாம் அதனுடைய துடிப்புகள் எல்லாம் மாறிவிடுகின்றன. அதை நினைத்து கொண்டே இருப்பதனால் உங்களுடைய உடல்நிலை சீராக இருப்பதில்லை. நோய் நொடிகள் வந்து விடுகின்றன. ஆக இந்த நிமிடம் வரை என்ன நடந்ததோ அதையெல்லாம் மறந்து விட வேண்டும். மறக்கும் சக்தியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். மன்னிக்கும் சக்தியையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் கடவுள் உங்களது குற்றங்களை மன்னிக்கின்றார். ஆக நீங்களும் மற்றவர்களது குற்றங்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்று நான் கூறுகின்றேன். ஆகவே வாழும் காலத்தில் நாம் பிறருக்கு உபயோகம் உள்ளவர்களாக, அதாவது நம் பெற்றோருக்கு, மனைவி மக்களுக்கு, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, இந்த உலகத்திற்கு நாம் உபயோகமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்மளை படைத்திருக்கின்றார். அதைத்தான் நான் கூறுகின்றேன். எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், காரணமும் இல்லாமல் கடவுள் நம்மை படைக்கவில்லை. இதை தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ உங்களை நான் இன்று அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.